ரிஷபராசி. ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களது ராசியாதிபதி சுக்கிரன். சுக்கிரன் வந்து உங்களுக்கு 2ல் இருக்கார். வேலை விஷயமாக இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றவங்கள்ட்ட குறை நிறைய கண்டுபிடிக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2, 5ஆம் அதிபதி புதன் பரிவர்த்தனை 2லே இருக்கும்போது நல்ல வருமானங்கள், கலைஞர்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சந்திரன் வேலை விஷயங்கள், அற்புதமான விஷயங்களே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. சுப நிகழ்ச்சி சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே நடைபெறும் இந்த வாரத்தில். அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது அதுக்கான அலைச்சல்கள் இருக்கும். 3, 7 கொஞ்சம் வந்து நம்ம கேரக்டரில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் மனசு சலனங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பழைய சொத்துக்கள் ஏதாவது விற்று புது சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களது 7ஆம் அதிபதியான செவ்வாய். 7ஆம் அதிபதி செவ்வாய் 12ல் இருக்கும்போது நிறைய சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கான பிரயாணங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து மனைவிக்காக நிறைய வேலைகளை இழுத்து போட்டு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ரிஷபராசிக்காரங்க வந்து உங்களது 8ஆம் அதிபதியான குரு 2ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது 2ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக பேசணும். ஏதாவது இடவிடமாக பேசி நம்ம கொஞ்சம் வந்து இடவிடமாக மாட்டுவோம். அதனால் குடும்பத்தினரிடம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. 9, 10ஆம் அதிபதியான சனி 11ல் இருக்கும்போது வெளிநாடு அப்பா சார்ந்த விஷயங்கள், வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கு எல்லாமே நல்ல வருமானங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள்லாம் வந்து வரும். சூப்பராக இருக்குங்க. ஒரு கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளுமே அற்புதமாக இருக்குங்க. இதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பட் என்ன இருந்தாலும் சனி வந்து புதனுடைய அந்த நட்சத்திரத்தில் போகிற அந்த காலகட்டங்களில் வந்து மற்றவர்கள் நம்ம ஏமாற்றுவதற்கான விஷயங்கள் நிறைய இருக்கும். அதனால் வந்து வெளுத்ததெல்லாம் பால்னு நம்பி ஏமாறாமல் இருக்கிறது, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை 10 பொது பலங்கள். இப்போ பாவு தசாபதி பலங்கள். ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபதி சூரியன் 4ஆம் அதிபதி சூரியன் ராசியிலே இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்கள், வீடு, நிலமுலங்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், சுப நிகழ்ச்சி சம்பந்தமான விஷயங்களுமே அற்புதமாக இருக்குது. சனி ஞாயிறு கிழமைகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது.